மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாங் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படியே கொஞ்சம் வேலைன்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரே பிஸியாக இருக்குது. ஏன்னா குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, அதனால் அப்படியே போயிட்டுருக்கு ஒர்க்கு. இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் டேஸ் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக்கோட ஸ்பெஷலாக நிறைய விஷயம்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். காலையிலே ஷாப்பிங்க்காக அப்படியே வந்தாச்சுங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாளும் ஷாப்பிங்கில் இருப்போம். இப்போ வாரத்தில் ஒரு நாள் ஷாப்பிங் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. அந்த ஒரு நாள்லேயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பழுத்துருக்குங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்களேன். இந்த செடியே தெரியல. அந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து காய் வச்சுருக்கு. மண கலரில் தக்காளி இருக்குது. இந்த பாருங்க, இங்கே ஒன்று எல்லாம் விழுந்துருக்கு தக்காளி வந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தானாக வந்த செடி தான். அதுலேருந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா இது மாதிரி நிறைய வந்துருந்துச்சு. இந்த ட்ரம்மு ஃபுல்லாக இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நான் கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்புறம் அதுவும் தான் காய்க்கலை. அதுவும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, போன தடவை ஊருக்கு போகிறப்போ இதுவாகிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த தக்காளி பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடியில் பாருங்கள், தண்ணியோடு இருந்திருக்குமோ என்னவோ தெரியல, ஃபுல்லாக அழுகிடுச்சு. ஆசையாக இருக்குன்னு பறிச்சா இப்படி ஆயிடுச்சு. அவரைக்காயெல்லாம் பறித்து சாம்பார் வைக்க போகிறேன். இந்த அவரைக்காயெல்லாம் முத்திடுச்சு. இதெல்லாம் சாம்பார் வைக்கிறப்போ இந்த பருப்பு மட்டும் உரிச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதுவும் நம்ம பறிச்சுக்கலாம். இது அப்படியே முத்த வச்சது இன்னும் நல்லா காஞ்சதும் விதையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதையும் நம்ம ஹார்வெஸ்ட்டோடு சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வந்து மொட்டைக்காய் கீரை இருக்குது. இதெல்லாம் தான் எங்கள் கார்டனில் வந்து ஹார்வெஸ்ட். இன்னைக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நாளாச்சு வெளியில் போய் ஃபேமிலியாக. லாஸ்ட்டாக நாங்கள் எப்போ போயிருந்தோம் அப்படின்னா February மந்தில் தான் போயிருந்தோம். அப்போ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஜாலியாக வெளியில் கிளம்பிட்டோம். இங்கே போயிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்க போகுது, சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி விலாகு வீக்கெண்டு ஃப்ரைடே. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கேதரிங் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா ஜனுப் ஸ்டேடியம் பார்க். இங்கே தான் வந்திருக்கோம். வேர்ல்டு கப் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் வந்து ஃபுட்பால் மேட்ச் எல்லாமே நடந்தது. இப்பயுமே அப்பப்போ ஏதாவது மேட்ச்னா வரும். நாங்கள் 2 பேரும் வந்தாச்சு. குட்டீஸ் 2 பேரும் வந்து ஃப்ரெண்டோட காரில் வராங்க. யார் அந்த ஃப்ரெண்டுன்னு கெஸ் பண்ணுங்க. வந்துட்டுருக்காங்க அந்த வேலை. இந்த டைம் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இல்லை, ஏன்னா மத்தியானம் 1 மணி. இதே வந்து இதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம க்ரௌட் ஆகிடும். எல்லாம் லஞ்சு சாப்பிட்டு ஃபுல்லாக எங்கள் குட்டீஸ் எல்லாம் விளையாட வந்துடுவாங்க. ப்ளே ஏரியா இருக்குது, பார்க் இருக்குது, அப்படியே ஸ்கேட் பண்ணிகிட்ருக்கலாம், ஜாலியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்ஷே இல்லை. அடுத்து நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஜனுப் ஸ்டேடியம். இது வந்து இந்த பார்க் வந்து பப்ளிக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டேஸும் வந்து ஓப்பனில் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வந்தாச்சு. வந்த உடனே என்ன வேலை பார்த்துட்ருக்கா பாருங்கள், வீடியோ எடுத்துட்ருக்காங்க மேடம். ஜாலியா மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம் 2 பேரும். மேக்கப்லாம் போடலடா. நானுமே மேக்கப்லாம் போடலப்பா, நேச்சுரல் தான். சும்மா லிப்ஸ்டிக், ஐலைனர், அவ்வளோதான். நானும் லைட்டாக பவுடர் மட்டும்தான் அடிச்சேன். வாங்க 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 வாங்க, எல்லாரும் அழகா இருக்குமா? எனக்கே வெக்கமா இருக்கே. இதோ அண்ணா, அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் எல்லாரும் வந்தாச்சு. இதோ பாருங்க, இங்கேயும் எல்லாம் வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து உட்காரத்துக்காக இடத்த எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் பிளே ஏரியால ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் சேர்ந்து இப்ப குரூப் போட்டோ எடுக்க போறோம். போங்க போங்க, எல்லாம் அசம்பிள் ஆகுங்க. கடைசி அக்கா வர.
டாட் சின்னதா இருங்க வரேன். ஓகே. என்ன போஸ் பா இது? ட்ரை பண்றீங்க? ஏதோ பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்தாலே அப்படிதான். ஆளால் கொண்டு வந்து ஏதோ ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வெளில சொல்லாத. அவங்க ஒரு பக்கம் ஜாலியா பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி பாய்ஸ் கேங் வாங்க குட்டீஸ். ஒரு வழியாக நாங்கள் பண்ணிட்டோம். இது என்ன ஷேப் மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஜீவித் அதை தான் சுற்றி பார்த்துட்ருக்கா கரெக்டாக வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒயிட் கலர் வந்து ட்ரெஸ் கோடாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு ரெட் கலர் தான் வந்து ட்ரெஸ் கோடாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலியாக நம்ம கேதர் ஆனது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏதோ நம்ம ஊரில் ஒரு விசேஷத்துக்குலாம் நம்ம போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே அப்படி ஒரு சூப்பராக இருந்தது. பண்ணிக்காமி நம்ம பசங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கு ஜீவிதா. எப்படா பண்ணு பிரியா? கார்த்திகா சூப்பர். எட்டி பாரு. ஹேமா எட்டி பாரு. இன்னும் 3 பேர் பெண்டிங்ல இருக்கு. அப்பா நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். லஞ்ச் எல்லாம் நல்லா சூப்பராக சாப்பிட்டு அடுத்து நாங்கள் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன கேம் அப்படின்னா ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து என்ன மாதிரியான டைமில் எடுத்தது, அந்த ஒரு சந்தோஷமான தருணங்கள் அதை வந்து ஷேர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதுதான். இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பற்றி வந்து ஜென்ஸுக்கு வந்து தெரியாது. நாங்கள் தான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தோம். ஸோ எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே. அப்புறம் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி அது எல்லாத்தையும் கேட்குறப்போ அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏதோ நம்ம வந்து ஒரு 80s 90s மெமரிஸ்க்கு வந்து போன மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் தானே நம்ம அப்படி எல்லாம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாரோடதையும் கேட்குறப்போ அப்படி ஒரு லவ்வாக செம்மையாக இருந்தது அந்த ஒரு ஃபீல் எல்லாமே. இதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்களும் கிராஸ் கொஷின் கேட்கலான்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ நாங்களும் வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு தான் அண்ணா வந்து எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. மூவியில் வர்ற மாதிரி ஏதாவது டைலாக் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பொக்கே வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஜீவிதா ஸ்டோரி கேட்குறப்போ செம்மையாக இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இதில் எப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் விழுந்து சிரிச்சாங்க எங்கள் ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு. ஏதோ வந்து படத்தில் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே அவர் ஷாக் ஆகிட்டாரு. இந்த ஃபோட்டோவில் நானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நீங்க என்ன பண்றீங்க பாப்போம். வாங்க நீங்க கொடுங்க பாப்போம். ரஞ்சினி ரெடி ரெடி. சாஷ்டாங்கமா விழுந்துருங்க. ஒரு ஷை. ஐ லவ் யூ. டாடி கிட்ட கொடுங்க. அப்பா வாங்க 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 வாங்க. ரஞ்சினி எப்படிப்பட்ட டேர்னாலும் அசால்ட்டா முடிச்சிருவாரு. இருங்க நான் படிக்கிறேன். இல்ல ஸ்டார் மை ஐஸ் ஃபார் 30 செகண்ட்ஸ். ஓ இதுதான் வேலண்டைன் gift. இருங்க முறைக்கலாம் கூடாது. ரொமான்டிக். ஆமா அவரு தான் பாக்கணும். ரெண்டு பேரும் கண்ணை அசைக்க கூடாது. கண்ணை அசைச்சா அவுட். பக்கத்துல நில்லுங்க. ஓகே 3 2 1 ஸ்டாப் கிளாக் போடுங்க. இல்ல நாங்க நீ அங்க எடு ஜெய் நீ அங்க எடு. டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏய் நாம வின் ஆயிட்டோம். The boys team always wins. மூக்க கில்லுவாங்க. நாங்க எல்லாரும் வரோம். பேர்ல யாராவது ஒருத்தர் யாரு எப்படி எல்லாரும் யாரும் கண்டுபிடிங்க. ஒருத்தர் கில்லுங்க. எங்களுக்கு என்னன்னா 3 பேர் கில்லுவாங்க. அதுல அந்த இரண்டாவது கில்லுக்கு யாரு
காலையில் ஆரம்பித்த ஃபன்னு நைட்டு வரைக்கும் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். 3 go. மறுபடியும் இந்த மாதிரி சந்தோஷமாக வெளியில் எந்த ஒரு பயமும் இல்லாத நாட்கள் எல்லாம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து வேண்டிகிட்டு இருக்கேங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.